எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு டே 2 வீடியோ. என்னோட சொன்னால் யூகே போகிற பயணத்தை பற்றி கதைச்சிருந்த நாங்கள் அதுக்கு முதல்ல நாங்கள் என்னென்ன செய்யணுமன்றது, நாங்கள் எப்படியெல்லாம் எங்களை தயார்படுத்தணுமன்றது ஒரு விஷயம் இருக்குது. நிறைய ஃப்ரெண்ட்ஸாக்கள் கதைச்சிருந்தவை, அவையும் எனக்கு நிறைய நோட்ஸுகள் தாருன்னு சொல்லியிருக்கணும். அதோட அவை படித்த சிலபஸ் எல்லாம் அனுப்புறதுன்னு சொல்லியிருக்கணும். ஆன்லைனில் படித்த வேறு சிலபஸ் நோட்ஸுகள் எல்லாம் அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்கணும். உண்மையில் சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு அமைஞ்சது. யூகேலேயும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். இப்போ அவையும் அவையால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கணும். அடுத்த கட்டம் நான் முதல் படிக்கிறதுக்காண்டி கொஞ்சம் இங்கிலீஷ் புத்தகங்கள் வாங்கி வச்சுருந்தது. அதோட IELTS அந்த எக்ஸாம் எழுதணும்னு சொல்லுவேணும். ஸோ அதுக்காண்டி நாங்கள் தயார்படுத்தணும். அதுக்கு புத்தகங்களை ரெடி பண்ணி வச்சுனான். அதோட நான் என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். என்னோடய நண்பியும் வந்திருந்தவா. அவள் கனகாலத்துக்கு பிறகு வீட்டை வந்திருந்தவா. என்ன விஷயம்னு சொன்னால், அவையோட தங்கச்சி மற்றது அவளோட பிள்ளையும் மகளும் வந்திருந்தவே. ஸோ அவையோடையும் கொஞ்ச நேரம் கதைச்சி போட்டு இந்த அடுத்த ஜேர்னிக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னென்னு சொன்னால், நாங்கள் போக வழிக்கிட்டது ஒரு கம்பெனி ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்போ அதுக்கு என்ற சைன் வேணும். என்னென்னு சொன்னால், நான் தான் அதில் செக்ரட்டரியாக இருக்கிறேன், அதாவது செயலாளர். ஸோ யாரும் உங்களுடைய கம்பெனிகள் எதுவும் ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன்னு சொன்னாலும் என்னோட தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு செக்ரட்டரி இல்லைன்னு சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படுத்தவே இல்லை. நாங்கள் அதுக்குரிய வழிகாட்டுதலை செய்வோம். எனக்கு ஒரு ஆர்டர் ஒன்று வந்தது. குப்பைமேனி ஆயில் கேட்டிருந்தவா ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள். ஸோ அவாக்கம் அதை கொடுத்துட்டு அதன் நன்மைகள் என்னென்னு சொல்லி அவாக்கம் கொஞ்சம் விளங்கப்படுத்திட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நேற்று சொன்னான் கண்ணில் வண்டு அடிச்சிட்டு கண்ணாடி போடாமல் தெரிஞ்சதால் தான் இப்படி நடந்தது. ஸோ இப்போ அந்த கண்ணாடியும் தேடி வச்சுருக்கிறேன். இதான் என்னோடய ஆஃபீஸ் மீஸை. இன்றைக்கு படிக்க போகிறேன், இங்கிலீஷ் படிக்க போகிறேன். ஞாயிற்றுக்கிழமை தானே. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸாங்களும் வந்திருந்தவே. இந்த பாருங்க, ஒரு ஆள் பலாப்பழம் பிடுங்கி கொண்டிருக்கிறா. எனக்கெல்லாம் மரத்தில் ஏறவே தெரியாது. மரத்தில் ஒரு நாள் ஏறி போட்டு அண்ணா சொன்னவர் ஏறி போட்டு அண்ணா என்னை இறக்கி விடுங்கன்னு சொல்லி கத்தினது இப்போ ஞாபகம் இருக்குது. என்ன பாருங்க, அவ்வளோ ஈஸியாக ஏறி நிற்கிறான்னு சொல்லி. ஞாயிற்றுக்கிழமைன்றதால பெரிய அளவுக்கு வேலைகள் குறைவு. வீட்டு வேலைகள் கொஞ்சம் செஞ்சுட்டு மற்றது படிக்கணும்னு சொல்லி படிக்க வலிக்கிட்டேனான். சரியாக கண் ஏழாமல் இருந்தது. கொஞ்சம் நேரம் நித்திர கொண்டு ஒளிம்பி திருப்பி படிக்க போகிறேன். சரி, ஓகே, என்ன இருந்தாலும் முயற்சி செய்யத்தானே வேணும். முதல்ல எங்களுடைய ஸ்கில்லை வளர்த்து கொண்டோம்னு சொன்னால் எங்களுக்கு வாய்ப்புகள் தானாகவே அமையும். நான் நம்புகிறேன் இந்த ஒரு விஷயத்தை. ஒவ்வொரு நாளும் அதுக்காண்டி ஒரு முயற்சியை எடுத்து கொண்டு வரேன். ஓகே, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஓகே, நாங்கள் இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இதுவரை தொடர்ந்து பார்த்த எல்லாருக்கும் நன்றி.